பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி பதவியேற்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். பீகாரினுடைய முதல் பாஜக முதல்வராக தற்பொழுது சாம்ராஜ் சௌத்ரி பொறுப்பேற்றுள்ளார். மிக முக்கியமாக நிதிஷ்குமார் தனது முதல்வர் பொறுப்பை ராஜினாமா செய்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக பீகாரினுடைய முதல்வராக யார் பொறுப்பேற்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற அந்த ஒரு பாஜகவினுடைய ஆட்சி மன்ற கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சாம்ராஜ் சௌத்ரி துணை முதல்வராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரி தற்பொழுது பீகாரினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். பீகாரினுடைய பட்னாவில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள லோக் பவனில் தற்பொழுது இந்த நடைபெறும் நிகழ்வில் அவர் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாரினுடைய முதல் பாஜக முதல்வராக அவர் பொறுப்பேற்றுள்ளதை மிக முக்கியமாக கூற வேண்டும். சாம்ராஜ் சௌத்ரியோடு மட்டுமல்லாமல் 2 துணை முதல்வர்களும் இந்த அமைச்சரவையில் அங்கம் வகிப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் பீகார் மாநில பாஜக தெரிவித்திருக்கிறது. நிதிஷ்குமார் மற்றுடனான ஜேடியுடனான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு பிறகு அவர் இந்த ஒரு முடிவிற்கு எடுக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்புகள் முதற்கட்டமாக நிலவிய நிலையிலும் தொண்டர்கள் தனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிதிஷ்குமார் முன்வைத்து கடிதத்தையும் அவர் தனது கட்சி தொண்டர்களுக்கும் சகாக்களுக்கும் எழுதியிருந்தார். அதனை அடுத்து அவர் மாநிலங்களவையினுடைய தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்வாகிய நிலையில்தான் புதிய முதல்வராக சாம்ராஜ் சௌத்ரி, ஏற்கனவே துணை முதல்வராக இருந்த சாம்ராஜ் சௌத்ரியை பாஜகவினுடைய தரப்பில் முதல்வராக பரிந்துரை செய்து அவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பீகாரினுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.